காணவில்லை என்பதற்காக நீயே இங்கு வந்து விட்டாய் என் நண்பர் மூலமாக. இறைவனுக்கு பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதானோ? காதல் நிறைவேறியதும் காதலுக்கு நேரம் ஒதுக்காதவர்களைப் போல இறைவா 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 என்று உன் பின்னாடியே ஓடி வந்து உன்னால் நலமும் வளமும் பெற்ற பிறகு உம்மை வந்து காண்பதற்கு நேரத்தை பீடிக் கொண்டிருக்கிறோம். மறந்த என்னையே தேடி வந்து விட்டாய். மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கிறார், சிக்கென உன்னை பிடித்தேன், இனி நீ எங்கு எழுந்து அருள்வாய் என்று. நான் உன்னை பிடிக்காமல் விட்டதா? நீ என்னை பிடித்துக் கொண்டாயோ? நீ என்னை பிடித்துக் கொண்டாயோ? என் இறைவா என் இறைவா நீ என்னை பிடித்துக் கொண்டாயோ? உனக்கு ஆலயங்களில் எத்தனை வகை அபிஷேகம், எத்தனை வகை பூ அலங்காரம், திருவடியில் சேர்க்கின்ற எப்போதும் ஒலிக்கும் உன் தேவார பாடல்கள். இவை ஏதும் இல்லாமல் இந்த சிறியவனிடத்தில் வெறும் தண்ணீர் மட்டுமே உமக்கு அபிஷேகம். வெறும் தண்ணீர் மட்டுமே உமக்கு அபிஷேகம். இதற்கு விருப்பப்பட்டு இங்கு வந்து அமர்ந்து கொண்டாயோ? என் இறைவா என் இறைவா என் இறைவா. என்னை உன்னோடு சேர்க்க நான் முயற்சி செய்யவில்லை. உன்னோடு என்னை சேர்க்க நீயே முயற்சி செய்கிறாய். இதை உணர்ந்து உங்கள் பின்னால் வராமல் என் தகுதிக்கு என் எப்படி இந்தும் இந்த உலகின்பங்களிலே புழங்குகிறேன். நீ விரும்பி அனைத்தும் என் வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் எப்பொழுது முடிவு பெறும்? அந்த இறுதி நாள் என்றாயோ? தெரியவில்லையே. இன்னும் என் பாவக் கணக்கும் புண்ணிய கணக்கும் எப்போது தீருமோ? முதலில் உன்னை காதலித்து பின்பு பெண்ணை காதலித்து இருக்க வேண்டும். ஏன் அப்படி என்கிறாயா? எந்த வார்த்தையை பேசினாலும் அவளிடம் பேசி வார்த்தைகளாகவே உன்னிடத்திலும் வருகிறது. நான் என்ன செய்வது? மன்னித்து விடுங்கள் இறைவா. என் தவறை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டி அழைக்கிறேன். என் தவறை
இறைவனே